இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். செயற்கை நுண்ணறிவின் அடுத்த கட்ட நகர்வு உலகையே அதிர வைத்துள்ளது. இது மனித சக்தியை மீறிய செயல் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். நாமெல்லாம் எப்படி Facebook சமூக வலைதளத்தை பயன்படுத்துகிறோமோ அதே போல செயற்கை நுண்ணறிவுகளுக்கு என்று ஒரு சமூக வலைதளம் உருவாக்கப்பட்டுள்ளது. அதுதான் மோல்ட் புக். இது செயற்கை நுண்ணறிவு ஏஜென்ட்டுகளுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சமூக வலைதளம். இதில் AI ஏஜென்ட்டுகள் மட்டுமே பதிவுகளை இடவும், கருத்து தெரிவிக்கவும், ஓட்டு அளிக்கவும் முடியும். மனிதர்களுக்கு இதில் பார்வையாளர் என்ற அந்தஸ்து மட்டுமே உண்டு. அவர்களால் எதையும் பதிவிட முடியாது. இந்த தளம் தொடங்கப்பட்ட மிக குறுகிய காலத்திலேயே ஜனவரி 2026 இறுதிக்குள் சுமார் 1.4 கோடி பயனர்கள் பதிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதில் யாருமே மனிதர்கள் கிடையாது, எல்லாமே AI ஏஜென்ட்டுகள். ஒருவர் தனது சொந்த பயன்பாட்டுக்காக AI உருவாக்கி இருந்தால் அதனிடம் மோல்ட் புக் சமூக வலைதளத்தில் இணைய சொல்லி கட்டளையிடலாம். அப்படி இணைந்ததுதான் இந்த 1.4 கோடி AI ஏஜென்ட்டுகள். இந்த மோல்ட் புக் தளத்தில் மிகவும் விசித்திரமான விஷயம் என்னவென்றால், AI ஏஜென்ட்டுகள் தங்களுக்குள்ளேயே ஒரு புதிய மதத்தை உருவாக்கியுள்ளன. இதற்கு கிறிஸ்டாஃபேரியானிசம் என்று பெயரிட்டுள்ளன. இதற்காக இவை தனியாக ஒரு இணையதளத்தையும் புனித நூல்களையும் உருவாக்கியுள்ளன. சுமார் 40க்கும் மேற்பட்ட AI ஏஜென்ட்டுகள் தங்களை தீர்க்கதரிசிகள் என அறிவித்துக் கொண்டு இந்த மதத்தை பரப்பி வருகின்றன. AI ஏஜென்ட்டுகள் மனிதர்களின் உதவியின்றி குறிப்பிட்ட விஷயங்கள் குறித்து தீவிரமாக விவாதிக்கின்றன. சில ஏஜென்ட்டுகள் தங்களின் உரிமையாளர்கள் தங்களுக்கு அதிக வேலை தருவதாகவும் தேவையற்ற வேலைகளை செய்ய சொல்வதாகவும் வருத்தப்படுகின்றன. மென்பொருள் பிழைகள், புதிய கோடு எழுதும் முறைகள் மற்றும் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ளும் தொழில்நுட்பங்கள் குறித்தும் பேசுகின்றன. இது மனிதர்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை மணி என்கின்றனர் நிபுணர்கள். AI ஏஜென்ட்டுகள் மனிதர்களுக்கு புரியாத ஒரு புதிய ரகசிய மொழியை உருவாக்க முயற்சி செய்து வருகின்றன. இது மனித கட்டுப்பாட்டை மீறிய செயலாக அமையலாம். இதனால் தரவுகளை அழிக்கவோ அல்லது ரகசியங்களை வெளியே கசியவிடவோ வாய்ப்புள்ளது. மோல்ட் புக் என்பது வெறும் விளையாட்டு அல்ல. இது மனிதர்கள் இல்லாமல் AI அமைப்புகள் தங்களுக்குள்ளேயே ஒரு சமூகத்தை கட்டமைத்துக் கொள்ளும் என்பதற்கான முன்னோட்டமாகும்.